Hi friends, good morning to all. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெல் இன்ஸ்பிரான் 3583 இந்த மாடலில் SSD அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்புறம் ரேம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட்டில் SSDன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து M.2 SSD அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 256 120 500 GB வரைக்குமே நம்ம வந்து SSD அப்டேட் பண்ணிக்கலாம். 1 TB கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மல் M.2 SSD அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 TB ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மேலே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்கு இருக்குது. ரேம் ஸ்லாட்டு 2 ஸ்லாட் இருக்குது. நம்ம இன்னொரு ஸ்லாட்டும் ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சிலிக்கான் பவர் 256 GB SSD அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அதில் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம SSD அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணால் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இருக்க OSஐ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நான் அப்டேட் பண்ணிட்டேன் எல்லாமே. SSD பார்த்தோன்னா சிலிக்கான் பவர் 256 GB M.2 SSD அப்டேட் பண்ணியிருக்கேன். ரேம் ஆல்ரெடி இருக்குது. அது நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ரேம் வேணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ரேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ SSD அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு OS எப்படின்னா, ஹார்ட் டிஸ்கில் ஆல்ரெடி OS இருக்கும். அது நம்ம க்ளோனிங் பண்ணி அதில் உள்ள OSஐ இதுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக நம்ம OS வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.